அன்புக்குரியவர்களே, இனியவை 40 என்னும் தொடரில் இன்று ஒரு வித்தியாசமான செய்தி. கலவை இனியது, கலப்பது இனிமையானது என்று ஒரு செய்தியை நாம் 2 மக்கபியர் 15:39 வாசிக்கின்றோம். தண்ணீர் கலந்த திராட்சை ரசம் இனிமையானது, சுவை மிக்கது. அதுபோல வரலாற்றை எழுதுவதில் கையாளப்படும் நடை படிப்போரின் செவிக்கு இன்பம் ஊட்டும். வித்தியாசமான செய்தி. திராட்சை ரசத்தில் தண்ணீர் சேர்த்தால் கலந்தால் அது சுவை கூட்டுகிறது, இனிமையாகிறது. நம்முடைய திருப்பலியில் நாம திராட்சை ரசத்தில் ஒரு துளி தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. காரணம், இறைவனுடைய இயல்பில் நம்முடைய மனித இயல்பும் சேரட்டும் என்ற மன்றாட்டு அதில் இணைக்கப்படுகிறது. ஆகவே திராட்சை ரசத்தில் தண்ணீரை கலப்பது போல, நல்ல உரைநடையில் நல்ல கற்பனையை கலப்பது போல நம்முடைய வாழ்வில் படைப்பாற்றல் இருக்கட்டும். இறை இயல்போடு நம்முடைய மனித ஊக்கமும் சேரட்டும். இறைவனுடைய பண்புகளோடு மனித முயற்சிகளும் சேரட்டும். கலவை இனியது. இறைவேண்டலை பற்றி கத்தோலிக்க திருவின் மறைக்கல்வி சொல்கிறது, பிரேயர் இஸ் காட்ஸ் கிரேஸ், பிரேயர் இஸ் ஹியூமன் எஃபர்ட். இறைவேண்டல் என்பது கடவுளின் கொடை, இறைவேண்டல் என்பது மனித முயற்சி. இறைவனின் அருளும் மனித முயற்சியும் கலக்கின்ற பொழுது, சேர்கின்ற பொழுது அது இனிமையாக மாறுகிறது. ஆமென்.